இருகரம் கூப்பி இறையுனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. உறைபனிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. உறைபனிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. கரைப்படும் வாழ்வு மறைந்திட நாளும் நிறையுறும் அன்பே வாராயோ. இருகரம் கூப்பி இறையுனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற அனைத்து செயல்களிலும் இறைவனுடைய கரந்தாமே உடனிருந்து நம்மை வழிநடத்தினும்படியாக நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். வர்க்கீஸ் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். ஞான பிரகாசம், அருளப்பன், சவரியம்மாள், அந்தோணி ஏசம்மாள், யாகப்பன், ஞானமாள், ஆக்னேஸ், குழந்தையம்மாள், தும்மையேசு, நிக்கோலாஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைநிலத்தை இழைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மரியரத்தினம் வியாகுல அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அண்ணன் அருள் அந்தோணியவருடைய ஆன்மா இறைநிலத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணிச்சாமி, அற்புதம், அன்னமரியாள், சிலுவை, திரேஸ், ராசி, குருசம்மாள், சேஸ்ராஜ், சுசேமாள், பரிமளா, சேசுக்லாரா, சுரை, சமல்ராஜ், அருட்தந்தை ஜோசப்பன்று மற்றும் யார் நேத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். மிக்கேலம்மாள் ஆரோக்கியம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய 5ஆம் ஆண்டு நன்றி திருப்பலி. பேரன் ஜோவிஸ் மேத்யூவினுடைய 5வது ஆண்டு பிறந்த நாளை இறைவன் கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றியாகவும், பேர குழந்தைகள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதித்து நல்ல சுகபலன்களோடு கல்வி ஞானத்தில் தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கச் செய்திடும்படியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், மூத்த மகளின் வாழ்நாளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், பிள்ளைகள் செய்கின்ற தொழிலை இறைவன் பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தும்படியாகவும், அன்னை மரியாள் வழியாக கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நோக்கு கொடுப்போம். நமது ஊரில் பணி செய்கிற அருட் சகோதரிகள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய திருப்பலி. புனித அமலோப்ப மாதா சபையில் சேர்ந்து பணி செய்து மரித்த அனைத்து அருட் சகோதரர்களுடைய ஆன்மாக்கள் இறைநிலத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் வேண்டுவோம். சுசிட்டா ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. இன்று 4ஆம் ஆண்டு நினைவாக அப்பா மீ அந்தோணி அவர்களுடைய ஆன்மார்லத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகும். மேலும் மிக்கேல், சேவால், ரீத்தாள், டைனேஸ், யாக்கோபு, செல்வம், மரிய செல்வம், செல்லத்தாய், மரிய அலங்காரம், சால்னி மற்றும் யார் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஜான் ஜோசப், டயானா குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. இறைவனடி சேர்ந்த அம்மா சுசேமர்களுடைய ஆன்மருத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், அவர்களுடைய ஆசீர்வாதம் ஜெபமும் குடும்பத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும், மேலும் அப்பா அலங்காரம், தாத்தா பாட்டி, மிக்கேல் அந்தோணியம்மாள், புனமாலை, ஜெயசேலி, சாமிக்கணு, சௌரியம்மாள், இருதயம் ஞானப்போ, அடுத்த ஜோசப்பன்னூர் ஆகியோருடைய ஆன்மாக்களுக்காகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியில் வேண்டுவோம். வியாகப்பன் குருசந்தோணியம்மாள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அம்மா சுசேயம்மாள் அவர்களுடைய ஆன்மருத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அப்பா அலங்காரம், மிக்கேல், ஏசம்மாள், கோவில், குருஸ் அந்தோணியம்மாள், சபரிமுத்து ஆகியோருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 7 முடிய. முதல் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 7 முடிய. அன்புக்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களும் அதிகாரிகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவரையும் பழி தூக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தார் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாம் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமையாய் இருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் முழங்கின்றோம். காழ்ப்புகழ்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயமும் வெளியிட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். புதுப்பிறகு அளிக்கும் நீராலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவராகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 23. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேய்ச்சும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் எதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இனி நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளர்களுக்கு நலமளிக்கிற நிகழ்வை குறித்து வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அழைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏன் நாம் கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும்? ஏன் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? இப்படி நல்ல நல்ல பண்புகளை நாம் ஏன் கொண்டிருக்க வேண்டும்? உலகில் பார்க்கிற மனிதர்களைப் போல நாமும் இருந்திருக்கலாமே. நமக்கு ஏன் இவ்வளவு மீண்டும் மீண்டும் திணிக்கப்படுகிறது? நன்றி கூறுங்கள், பாடல் பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், எப்போதுமே ஆண்டவரை கண்முன் வைத்து செயல்படுங்கள். இப்படி மீண்டும் மீண்டுமாக நாம் எப்போதுமே ஆண்டவரை சார்ந்தே வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறே எதற்காக? அன்பார்ந்தவர்களே, இதற்கு ஒரு விடையைத்தான் இன்றைய முதல் வாசகம் தருகிறது. தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும்? நாம் ஏன் ஆண்டவரை மறக்கவே கூடாது? ஏனென்றால் நாமும் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறிதவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழந்தோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். இது எப்ப? ஆண்டவரை அறியாத போது நாம் இப்படி இருந்தோம். சரிதானா? ஆண்டவரை அறியாத போது இப்படியெல்லாம் நடந்து கொண்டோம். அதில் ஆண்டவரை அறிந்து விட்டோமே, அறிந்த பிறகும் அப்படி நடக்கலாமா? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயம் வெளிப்பட்ட போது நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டு கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் ஏன் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏன் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டு ஏன் இருக்கணும்னு சொன்னா, ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரை அறியாதிருந்தோம்,
இப்போதோ ஆண்டவரை அறிந்து கொண்டோம். ஆண்டவரிடமிருந்து எல்லா அருளையும் ஆசிரையும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு எல்லா அருளையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாம் அப்படியே இருப்போம் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோம். அதனால நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கான காரணம் அதுதான். நாம் அறியாத காலத்தில் இருந்தோம், இப்போது அறிந்து கொண்டோம். அறிந்த பிறகும் அப்படி இருக்கக்கூடாது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. அந்த அடிப்படையில் தான் நற்செய்தி பகுதியை பாருங்க. 10 பேர் நலம் பெறுகிறார்கள். இங்க ஒருத்தன் மட்டும் தான் திரும்பி வாரான். ஆனா 10 பேர் போய்கிட்டு இருக்கும் போதே நலம் பெற்றுக் கொண்டார்கள். அதை அவனுக்கு உணர்ந்தார்கள். ஆனா ஒருத்தன் மட்டும் சத்தம் போட்டு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டான். அவனுக்கு மட்டும்தான் தான் அறியாத நிலையில் இருந்தே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாத நிலையில் இந்த 10 பேர் போன மாதிரியே போய்கிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் மாறிவிட்டேன், என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி வருகிறான். அன்பானவர்களே, அப்படின்னு சொன்னா அறியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் போலவே நாம் இருக்கிறோமா? ஒருவருக்கு ஆசீர்வாதம் இல்லையா? பெற்றாங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரை அறியாதவர்கள் போலவே போனாங்க. ஒருத்தர் மட்டும்தான் நினைவு கூர்ந்தான். நாமளும் கூட யோசித்து பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் தராதது மாதிரியும் அவரை அறியாதது மாதிரியும் கண்டுக்கிடாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோமா? அது ஆண்டவர் எனக்கு தந்தார், அவரை புகழாமல் என் வாழ்க்கையின் ஒரு நிகழ்வும் ஒரு நகர்வும் இல்லை என்பதை நாம் உணர்கிறோமா? ஒரே ஒருவன் திரும்பி வந்த இடத்தில் ஆண்டவரை கண்டான். திரும்பி வாருங்கள், நீங்கள் எந்த இடத்தில் இயேசுவை விட்டு சென்றீர்களோ அதே இடத்தில் மீண்டும் அவரை காண்பீர்கள். ஆமென். காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து ஏற்றருள்வாய் இறைவா, தயவாய் மீட்டருள்வாய் தலைவா. காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்தாய் ஓர் உறைவிடமாக நீ அமைத்தாய். உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்தாய் ஓர் உறைவிடமாக நீ அமைத்தாய். பயிருக்கு நீர் போல் அருள் கொடுத்தாய், பயிருக்கு நீர் போல் அருள் கொடுத்தாயா. பரகதி சேர வழிவகுத்தாய். காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கனிந்து. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மெய் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு விருந்து அருந்திய மின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் உன்னை பாட வந்தேன் நண்பனே, நல் நண்பனே, என் இனிய இயேசுவே. என்னாளுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. நான் உன்னை பாட வந்தேன் நண்பனே, நல் நண்பனே, என் இனிய இயேசுவே. என்னாளுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. அமுத மொழிகள் பேச முந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அமுத மொழிகள் பேச முந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அலையும் புயலும் தாக்கும் எனது மனதில் அமைதி தோன்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் உன்னை பாட வந்தேன் நண்பனே, நல் நண்பனே, என் இனிய இயேசுவே. என்னாளுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கனிவுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவார் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று
உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.